இசை பற்றி பெருங்காதையில பல குறிப்புகள் இருக்கு. பெருங்காதை அப்படிங்கிறதுல பாடலோடு, பாடல் பாணியோடு, பாணி அப்படின்னா ஸ்டைல் நம்ம இப்ப சொல்றோம் இல்லையா, அந்த பாணியோடு அதெல்லாம் இருக்கு. அது இல்லாம யாழ் வகையை பத்தி அதுல சொல்றாங்க. யாழ், மகரையாழ், கடகையாழ், நிறைய யாழ், ஒவ்வொரு வகையிலுமே ஒவ்வொன்று இருக்கு. மொத்தம் 116 யாழ் வகை சொல்றாங்க. இப்ப யாழே இல்லாம போச்சு. இதுல இப்ப இங்க யாழ், இந்த வீணைய ஒத்த ஒரு இசை கருவி, அது இசைக்கப்பட்ட ஒரு காலகட்டம் உண்டு. அந்த யாழை பற்றி சொல்லும் போதும் பறையை பற்றி சொல்லும் போதும், இப்போ பறை ஒரு சில இடத்துல ஒதுக்கப்பட்ட ஒரு இசையா இருக்கு. ஆனா அந்த காலத்துல பறை இசை முழுக்க முழுக்க முக்கியமான இடத்துல இருந்தது. பறை இசை தான் முதல்ல இருந்ததுன்னு வச்சுக்கோமே. முதல்ல இருந்ததே பறை இசை தான். அந்த பறை இசை அதுக்கப்புறம் தவிர்க்கப்பட்டது. இப்போ நாதஸ்வரம் கூட நிறைய திருமணங்கள்ல போயிட்டு ஜெண்டை மேளம் அப்படின்னு வச்சு அடிக்கிறாங்க. ஜெண்டை மேளத்துக்கும் சிங்காரி மேளத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. ஆனா நம்ம மக்கள் என்ன பண்றாங்க, ஜெண்டை மேளம் வச்சு அடிக்கிறாங்க. ஜெண்டை மேளம்ங்கிறது பொதுவா பெரிய காரியம் சொல்லுவாங்க இல்லையா, இழப்பு வீட்டுல இசைக்கக்கூடிய ஒரு வாத்தியமா இருந்தது. இப்ப மங்கள இசையா, அது மங்கள இசைன்னு சொல்ல முடியாது. கல்யாண வீட்டுல அதை வாசிச்சுட்டு இருக்காங்க. நான் சமீபத்தில் ஒரு கல்யாணத்துக்கு போன போட சொன்னேன், இந்த இசை இங்க வைக்கிறது தப்பு, ஆனா நம்ம எல்லாரும் அதுல இயக்கப்பட்டுட்டோம். நாதஸ்வரம் அப்படி இல்லைன்னா வேற ஏதாவது இசை வைக்கலாம். சிங்காரி செண்டைன்னு ஒண்ணு இருக்கு. நம்ம ஜெண்டை மேளம் வைக்கிறாங்க இல்லையா, இந்த ஜெண்டை மேளம் இல்லாம சிங்காரின்னு ஒண்ணு இருக்கு. சிங்காரி மேளம்னு சொல்லுவாங்க. சிங்காரி மேளம் வச்சா கூட பரவாயில்ல, ஆனா நம்ம மக்கள் சிங்காரி மேள பக்கம் போறது கிடையாது. இப்ப ஜெண்டை மேளம் தான் ரொம்ப ஃபேமஸா இருக்கிற மாதிரி. அவங்க வர்றாங்க, அந்த சவுண்ட்ல மண்டபம் மதுரையை தவிர யார் என்ன பேசுறாங்க, இல்ல மணமகன் இல்ல அவங்க முன்னாடி இருக்கவங்க கூட, ஐயர் கூட என்ன சொல்றான்னு கேட்க முடியாத அளவுக்கு ஜெண்டை மேளத்தோட ஆக்கிரமிப்பு ஜாஸ்தியா இருக்கு. அது மங்கள இசையானா அது மங்கள இசை இல்லை. இதை நீங்க மறுத்தாலும் சரி, ஏத்துக்கிட்டாலும் சரி. நன்றி. சிங்காரி மேளம் வச்சுக்கலாம். ஆனா இப்ப நாதஸ்வரமே கல்யாண வீட்லயோ மங்கள இசையாவோ குறைஞ்சிட்டு வருது. ஆனா இந்த மங்கள இசை கொண்டு கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு இடத்திலையும், நம்ம இசையை பற்றி பேசுகிற ஒவ்வொரு காலகட்டத்திலும் யாழ் பத்தி, வீணை பத்தி பேசுறோம். இப்ப வீணை இருக்கு, ஆனா வீணை கலைஞர்கள் அப்படிங்கிறது இப்போ கொஞ்சம் காஸ்ட்லி ஆயிட்டாங்க. நமக்கு வீணையை கொண்டு வச்சு அவங்க வாசிக்கிறது அப்படிங்கிறது இப்போ ரொம்ப அருகி போச்சு. ஆனா வீணை விஷயமும் அந்த காலத்துல இருந்ததுதான், நாதஸ்வரமும் அந்த காலத்துல இருந்ததுதான். இது எல்லாத்தோட இப்ப எல்லாருக்கும் நாதஸ்வரமோ வீணையோ ஒத்து ஊதுறது ரொம்ப ஈஸியா போச்சு. தலைமைக்கு ஒத்து ஊதுனா நல்லா இருக்குன்னா தலைமைக்கு ஒத்து ஊதிட்டு போயிட்டு இருக்காங்களே தவிர, நாதஸ்வரத்தையோ இதையோ வச்சுக்கிறது அப்படிங்கிறது வேற விஷயமா தான் இருக்கு. நம்ம மக்களுக்கு எந்த இசையில் எந்த நாட்டத்தில் இருக்கு அப்படிங்கிறத விட, நம்ம சொல்லக்கூடிய தன்மை, இசையோட தன்மை அப்படின்னா அது என்னன்னு புரியக்கூடிய தன்மையில இருக்கான்னா அது கொஞ்சம் இல்லை. இந்த ஒவ்வொரு இசையும் கேட்கிறப்போ நமக்கு மனசுக்குள்ள இன்பம் பொங்கும் இல்லையா. இசை கேட்டால் இன்பமாகும். இன்பம் பொங்கும் வெண்ணிலா, அது உண்டு. இன்பம் அப்படிங்கிறது நமக்கு மனசுல கூட்டக்கூடிய, நமக்கு மனதுல ஒட்டக்கூடிய ஒரு இசை.
திருமணத்திலுமே பார்த்தீங்கன்னா ஆடல் பாடல் உண்டு, டான்ஸ் ஆடிட்டு போவாங்க. பொண்ணு மாப்பிள்ளை கூட்டு வரப்ப டான்ஸ் ஆடுறாங்க, அதுக்கு தனியாக டிஜே எல்லாம் வச்சுருக்காங்க. பொண்ணு மாப்பிள்ளை மாப்பிள்ளையை கூட்டு வரப்போ ஒரு டான்ஸு, பொண்ணை கூட்டு வரப்போ டான்ஸு, பொண்ணு மாப்பிள்ளை மேடையில் இருக்கப்போ இங்கே ஆடுவாங்க. அப்புறம் பார்த்தா இப்போ பொண்ணு மாப்பிள்ளையுமே ஆட ஆரம்பிச்சிச்சு. இப்போ பொண்ணே டான்ஸ் ஆடிட்டு வர்றாங்க, மாப்பிள்ளையும் டான்ஸ் ஆடிட்டு வர்றாங்க. இதெல்லாம் புதுசாக கிடையவே கிடையாது. பெரிய புராணத்தில் நடனக்குழு இருந்தது. அந்த நடனக்குழு திருமணத்தில் ஆடல் பாடல் நிகழ்ச்சி நடத்தினாங்க அப்படிங்கிற அந்த குறிப்பு இருக்கு. ஒவ்வொரு திருமணத்தில் அவங்க இசை மூலம் அந்த மக்களுக்கு என்ன பண்ணாங்கன்னா, இப்போ பாடுற மாதிரி டான்ஸ் ஆடி ஒரு மாதிரி குத்தாட்டம் போடுற மாதிரி இல்லை, அந்த மணமக்களுடைய தன்மை, மணமக்கள் எப்படி இருக்கணும், மணமகனுக்கு என்ன தேவை, மணமகளுக்கு என்ன தேவை அப்படின்னு அறிவுரை சொல்ற மாதிரி அந்த நடன குழுக்கள் இருந்தது. அந்த நடன குழுக்கள் அந்த மக்களுக்கு ஒரு அட்வைஸ் கொடுக்குறேன்னு வச்சுக்கோமே. அட்வைஸ்னா இப்போ நமக்கு எல்லாருக்குமே எட்டிக்காய் மாதிரி கசக்குது. இப்போ எட்டிக்காயும் கிடையாது, ஆனால் வேப்பங்காயா கசக்குது. அந்த குழு என்ன பண்ணுன்னா, நடனம் ஆடுறப்பவே மணமகனுடைய தன்மை, மணமகளோடைய தன்மை, அவங்க ரெண்டு பேரும் எந்த மாதிரி குடும்பம் நடத்தணும், எந்த மாதிரி குடும்பம் நடத்தினா அவங்க வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பெரிய புராணத்திலே சொல்லியிருக்காங்க. இந்த பெரிய புராணத்தில் சொன்ன நடைமுறை இப்போ சாத்தியமான நம்ம சொல்லலாம், ஆனால் கேட்டுக்கிறதுக்கு அதுக்கு ஆட்கள் இருக்க மாட்டாங்க. எப்பவுமே நல்லது சொன்னோம்னு கேட்கறதுக்கு ஆள் வர மாட்டாங்க. இந்த மாதிரி ஒரு நல்லது சொல்றது அப்படிங்கிறத விட நம்ம சொல்றதை கேட்டுக்கவே முதல்ல ஆள் இல்லாதப்போ ரொம்ப சிரமம் தான். இதெல்லாம் டான்ஸ் ஆடுறதை பார்ப்போம் இல்லையா, அதை பார்த்தா சிரிப்பு தான் வரும். பார்த்து சிரித்தேன் இல்லையா. அடுத்தது எட்டு தொகை நூல். எட்டு தொகையில் எல்லா நூட்களிலுமே பாடல் சம்மந்தமாக இருக்குது. அதில் முக்கியமாக 10 பாட்டு பரிபாடல்லாம் இருக்கு இல்லையா, பரிபாடல்லாம் ஒன்று உண்டு. இப்போ சினிமாவில் ஒருத்தர் பாட்டு எழுதுகிறாங்க, ஒருத்தர் இசையமைக்கிறாரு, ஒருத்தங்க பாடுறாங்க. இந்த மாதிரி அந்த பரிபாடல்லையே பாடல் எழுதினவங்க ஒருத்தர், அது பாடுவதற்காக ஒருத்தர்,
எழுதுவதற்காக இயற்றியவர் அப்படின்னு சொல்லலாம். பாடல் இயற்றியவர் அந்த காலத்திலே இருந்திருக்காங்க. அதை என்ன சொல்றாங்கன்னா, பாடல் அவர் என்ன ராகத்துல எந்த இசையில எழுதினாரோ அதை பாடக்கூடிய தன்மை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுல போட்டி வருமா? என்ன சொல்றாங்க, இவர் எழுதின பாட்டை ஒரே பாட்டை 2-3 வகையில பாடக்கூடிய தன்மை, பாடல் ஒண்ணுதான், அதை மாறி மாறி பாடுறதுக்கான ஆட்களும் இருக்கிறாங்க. இத இப்போ ஒரு பாட்டையே தானா பண்ண அது ஒரு மாதிரி வந்துடுன்னு வச்சுக்கோங்களேன், அது வேற விஷயம். ஆனா அந்த காலத்துல அந்த ஒரு பாடலை எத்தனை வகையா பாடுவாங்கங்கிறது பாட்டு உண்டு. அதே மாதிரி லாவணின்னு சொல்லுவாங்க. ஒருத்தர் கேள்வி கேட்பாரு, அதுக்கு இன்னொருத்தர் பதில் சொல்லுவார். இதுக்கு சக்கரவர்த்தி திருமகன் படத்துல எம்ஜிஆரும் என்எஸ்கேயும் ஒரு இது உண்டு, அது நீங்க பார்த்துப்பீங்கன்னு நினைக்கிறேன். அது நல்லா இருக்கும். அந்த லாவணி மாதிரி, அந்த லாவணிக்கு ஆரம்ப காலகட்டம் அப்படிங்கிறதே பரிபாடல்ல இருக்கு. பரிபாடல்ல மொத்தம் 436, கரெக்டா 436 இடத்துல இசையை பற்றிய குறிப்புகள் இருக்கு. இந்த இசை நம்ம எல்லாரையும் மயக்கக்கூடிய இசை. இந்த இசை இப்போது சிங்கார வேலனே தேவா என்று வந்தால் உங்களுக்கு எப்படி இருக்கும், எனக்கு எப்படி இருக்கும்?
தமிழே, பாரதியே, பாரதமே, உங்கள் அழகார்ந்த அடிகள் ஒற்றி ஆரம்பிக்கின்றேன் என் உரையை. ஆன்றோர்களும் சான்றோர்களும் இங்கே புகைப்படமாய் இருந்து நம் உள்ளத்துள்ளும் எண்ணத்துள்ளும் இருந்து நல்வழிப்படுத்தி கொண்டிருக்கும் இந்த சான்றோர் பொற்பாத கமலங்களில் என் நன்றி நட்சத்திர நித்தில பூக்களை சமர்ப்பித்து இந்த மேடையில் உங்கள் முன் ஒரு சில அவ்வளவுதான், ஏன்னா நிறைய சொல்ல முடியாது. இலக்கியத்தில் இசை அப்படிங்கிற குறிப்பு நிறைய இருக்கு. இலக்கியத்தில் இசை என்ற தலைப்பில் ஒரு சில செய்திகளை, எனக்கு தெரிந்த செய்திகளை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள ஆவலாக வந்திருக்கிறேன். இன்னும் சொல்ல போனால் இது சொற்பொழிவு அப்படிங்கிறது கிடையாது, மேடை பாய்ச்சா அதுவும் இல்லை. எனக்கு இலக்கியத்தில் இசை என்ற தலைப்பில் நான் ஆய்வு செய்த போது இசை அப்படின்னா என்ன, அந்த இசை எதுல இருக்கு, எந்தெந்த இலக்கியத்துல இருக்கு அப்படின்னு நான் தேடினப்போ வீரபாண்டிய கட்டபொம்மன் ஒரு படம், ஒரு வசனம் வரும். கட்டபொம்மனை பார்த்து நீங்க நிறைய குற்றம் செஞ்சிருக்கீங்கன்னு சொல்லுவார். அதுக்கு கட்டபொம்மன் கேட்பார், என்ன குற்றம், எத்தனை குற்றம், அது கணக்கில் அடங்காது அப்படிம்பார். அது எண்ணிக்கை தெரியாத குற்றம். அந்த மாதிரி இது எனக்கு எண்ணிக்கை தெரியாத குற்றமா கூட வச்சுக்கலாம். ஏன்னா ஒவ்வொரு இலக்கியத்திலும் நிறைய அதிகமான இடத்துல இலக்கியத்துல இசையை பற்றி குறிப்புகள் இருக்கு. அந்த ஒவ்வொரு குறிப்பும் நான் எடுத்து சொல்லிக்கிட்டே போனோம்னா இந்த ஒரு பொழுது நமக்கு பத்தாது. அது இல்லாம ஒரு வரையறை வச்சுக்கலாம். எந்த இலக்கியத்தில் எடுத்துக்கிறது, சங்க இலக்கியமா, பிற்கால இலக்கியமா, பக்தி இலக்கியமா, இக்கால இலக்கியமா, திரை இசை இலக்கியமா, இது எல்லாமே எடுக்கலாம். பொதுவா இலக்கியத்தில் இசை அப்படிங்கிறது ஆரம்பங்காலத்துட்டு நம்ம எடுக்கலாம். இந்த இசைங்கிறது இலக்கியத்துல எதுக்கா நான் இப்ப தேடினேன் அப்படிங்கிறத விட இந்த தேடினப்ப கிடைச்ச பொக்கிஷங்கள் நிறைய இருக்கு. அதுல ஒரு சிலது மட்டும் உங்களுக்கு நான் சொல்லலான் இருக்கேன், அதாவது பகிர்ந்துக்க தான் முடியும். இந்த இலக்கியத்தில் இசையோட தன்மை, தமிழர் பண்பாடு அப்படின்னு சொன்னோடனே கல் தோன்றி முன் தோன்றிய அப்படின்னு ஆரம்பிச்சுவாங்க எல்லாருமே. அந்த மாதிரி கல் தோன்றி அப்படின்னு இருக்கு இல்லையா, அந்த மாதிரி ஆரம்பத்திலேயே வரி வடிவம் வர்றதுக்கு முன்னரே இசை வடிவம் இருக்கு. எழுத்து வர்றதுக்கு முன்னாடியே இசை குறிப்பு அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு உதாரணமா சொல்லணும்னா புதுக்கோட்டை மாவட்டம் குடுமியாமலை இருக்கு இல்லையா, அங்க ஒரு கல்வெட்டு இருக்கு. அந்த கல்வெட்டுல இசையை பற்றிய குறிப்புகள் உள்ளன. இப்பவும் போனால் நம்ம பார்க்கலாம். அந்த வரி வடிவத்துக்கு ஒரு முத்தாய்ப்பா இருக்கக்கூடியது. இப்ப இரும்பு காலம், தங்க காலம், இதெல்லாம் சங்க காலத்துல இருந்தது நம்ம சொல்லிட்டு இருந்தோம். இப்ப கீழடியிலும் பொற்பனை கோட்டை இருக்கு இல்லையா, புதுக்கோட்டை மாவட்டம் பொற்பனை கோட்டையில முந்தா நாள் ஒண்ணு எடுத்திருக்காங்க, தங்கமும் ஊசியும் எடுத்திருக்காங்க. இது எல்லாமே இப்போ நமக்கு சான்றா வந்திருக்கு. இந்த ஒவ்வொரு இலக்கியத்திலும் இருக்கக்கூடிய தனித்தனியா ஒவ்வொன்றா எடுத்து பார்த்தோம்னு வைங்களேன், ரொம்ப அருமையான ஒரு ஆய்வாகவே போகும். இதை நான் உங்களுக்கு கொடுக்குறேன். நீங்க உங்களுக்கு விருப்பம் இருந்தால், நேரம் இருந்தால், ஆசை இருந்தால் ஒவ்வொரு இலக்கியத்திலும் நீங்க எடுக்கலாம். இதுக்கெல்லாம் எது முத்தாய்ப்பா இருந்தது, எது உயரியதா இருந்தது அப்படின்னா எல்லாமே ஒண்ணுதான். நவரத்னத்துல இது கூட இது குறைச்சல் அப்படிங்கிறது தான் கிடையாது. இது ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு வகையான முத்துக்களும் வைரங்களும் பொக்கிஷமான ஒண்ணுதான். நம்ம எதை செஞ்சாலுமே ரொம்ப அருமையா இருக்கணும், தன்மையா இருக்கணும், ஆனந்தமா இருக்கணும்னு ஆரம்பிப்போம். நமக்கு தேவை என்னன்னா மோகனம்னு வச்சுக்கோங்களேன். மோகனம் அப்படின்னாவே மோகன வடிவம் அப்படின்னு சொல்லுவாங்க. அழகு, அழகுங்கிறது பாட்டிலும் உண்டு, இசையிலும் உண்டு, உயிரிலும் உண்டு. இந்த மோகனத்தை ஒரு ராகமா நம்ம வச்சிருக்கோம். ஆனா அது இலக்கியத்திலும் இருக்கு. அந்த மோகனத்துல
சின்ன கண்ணன் அழைக்கிறான் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா எப்படி இருக்கும்? அந்த சின்ன கண்ணன் இப்போ உங்களுக்காக வர்றார். மனதை மயக்கும். மனதை மயக்குவது இசையால் இசைந்து நம்ம உணர்வுல கலந்து வர்றது. இசையை விரும்பாதவர்கள் யாருமே இல்லை. இசையால் வசமாக இதயம் உண்டோ அப்படின்னு சொல்லுவாங்க. இசை ஒவ்வொரு காலகட்டத்திலும், இப்போ இன்னும் சொல்லப்போனால் தொட்டிலிருந்து கடைசி காலம் வரைக்குமே இசை நம்மளோட கலந்துருக்கு. இந்த இசையோட தன்மையை தொல்காப்பியம் முதற்கொண்டு பேசுது. தொல்காப்பியத்தில் இசையை பற்றிய குறிப்புகள் உண்டு. சிலப்பதிகாரத்தில் இசையை பற்றிய குறிப்புகள் உண்டு. சிலப்பதிகாரத்தில் பண் இசைத்து அப்படின்னு வரும், யாழ் இசைத்து அப்படின்னு வரும். பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பே நம் தமிழர்கள் யாழ் இசைத்து, யாழில் பார்த்தீங்கன்னா நிறைய வகைகள் இருக்கு. மகரையாழ், பாலையாழ், குறிஞ்சி யாழ், இது எல்லாமே உண்டு. இதுல முல்லையில் இருக்கக்கூடிய தெய்வம் கண்ணன். அந்த கண்ணனை திருமாலை வணங்குறதுக்காக இந்த கண்ணன் பாட்டு மோகன இசையில அமைச்சது, இந்த ராகத்துல வந்தது. இந்த ராகம் கூட பிற்காலத்துல வந்ததுதான். அதுக்கு முன்னாடி தேவாரம், திருவாசகம், இது எல்லாமே பண் தான். ஒவ்வொன்றுமே பண்ணில் அமைஞ்சுதான். இந்த பண் நாட்டை பண் சொல்லுவாங்க. ஒவ்வொரு வகையும் அதுல இருக்கு. முன்ன இருந்த இலக்கியம் அனைத்துமே செய்யுள் வடிவாக இருந்தது. அந்த செய்யுள் சொல்லிசை, செய்யுளிசை, அளபடையை ஒத்து ராகமா பாடுற மாதிரி தான் இருந்ததே தவிர தனிப்பட்ட முறையில் இப்போ வசன நடையா இல்லை. ஆனால் இப்போ வர்ற பாட்டே வசன நடையில் இருக்குங்கிறது வேற விஷயம். ஆனால் இந்த இசை அந்த காலத்தில் இலக்கியத்தில் சிலப்பதிகாரமாகட்டும், குறுந்தொகைகளாகட்டும், முருகாற்றுப்படை இருக்கு இல்லையா, முருகாற்றுப்படை எல்லாமே இசையில் வந்தது தான்.
ஒவ்வொரு இசையுமே நமக்கு இனிமையான ஒரு தன்மையை தரக்கூடியது. இந்த இலக்கியத்துல தொல்காப்பியம் சொல்ல போறது ஒரு சில இடங்கள்ல அப்படிங்கிறது கிடையாது. இசைக்கு உண்டான இலக்கணம் தந்தது தொல்காப்பியம். தொல்காப்பியம் ஆயிரக்கணக்கான வருடங்களுக்கு முற்பட்டது. அந்த தொல்காப்பியத்தில் இருக்கு, சிலப்பதிகாரத்தில் இருக்கு, நற்றிணையில இருக்கு, குறுந்தொகையில இருக்கு. இந்த ஒவ்வொரு இதுலையுமே ஒவ்வொரு பாடல் நமக்கு வரும். நம்ம இப்போ சும்மா சாதாரணமா இந்த குழந்தை அந்த குழந்தை விளையாடுது அப்படிங்கிறத விட விண்ணும் முகிலும் விளையாண்டா எப்படி இருக்கும்? விண்ணோடும் முகிலோடும் விளையாடும் வெண்ணிலம். சாதாரணமா இது சொன்னா இப்படி இந்த விண்ணும் வானத்துல வானத்தோடையும் அந்த மேகத்தோடையும் நிலா விளையாடுது அப்படின்னு சொன்னா இது வரி. அத விண்ணோடும் முகிலோடும் விளையாடும் வெண்ணிலவே. இதுக்கு மேல ஏன் பாட்டு நல்லா இருக்காது. நான் நிப்பாட்டுறேன், இவங்க பாசு. நம் தமிழ் மக்கள் நமது செம்மொழி தமிழ் மொழி முத்தமிழா பிரிச்சாங்க. முத்தமிழ் இயல் இசை நாடகம். இயல் நடைமுறையா இருக்கிறது, நம்ம சாதாரணமா எப்பவும் பேசுறது. இசை வரிக்கு ஓசை கொடுத்து சொல்றது. நாடகம்ங்கிறது கூத்து. இப்போ நாடகம் அது இயல் இசை நாடகத்துல நாடகம் அந்த காலத்துல கூத்தாகவும் இருந்தது. ஆண்டவனே கூத்தாடிய காலகட்டமும் உண்டு. ஆண்டவன் கூத்தே உண்டு. இப்ப நடக்கிறதெல்லாம் வேற கூத்து. இந்த கூத்தை நம்ம சொல்லவே முடியாது. அந்த ஆண்டவனுடைய கூத்து ஒவ்வொரு காலகட்டத்திலும் எந்த வகையில நமக்கு கொடுத்தது அப்படிங்கிற நம்ம சொல்றோம். இயல் சாதாரண நடைமுறையில் உள்ள வார்த்தை ஜாலங்கள். இசை பாடலோடு அதனோடு இருந்த பொருளோடு நம் மனதோடு இணைந்த ஒன்று. அதன் பிறகு கூத்து நாடகம். சாதாரணமா நம்ம ஒருத்தட்ட நம்ம கூப்பிடுறது பேசுறதே கூட இப்போ ஒரு இசையா தான் நம்ம பார்க்குறோம். ஒருத்தரை ஒரு தடவை கூப்பிடுறோம், 2 தடவை கூப்பிடுறோம். இது 1000 தடவை கூப்பிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அது கஷ்டமா இருக்கும். ஆனா இவங்க சில சமயங்கள்ல இந்த 1000 தடவை கூப்பிடுறதே வாங்க நல்லாவும் இருக்கும். 1000 நிலவே வான்னா எப்படி இருக்கும்? 1000 நிலவே வா. இது எதுக்கு இந்த 1000 நிலவே வா அப்படின்னா, குறிஞ்சி நிலத்தில், தலைவனும் தலைவியும் அந்த நிலவை பார்த்து பாடுறாங்க.
பாரி ஆண்ட பரம்பு மலை, இப்ப பிரான்மலைன்னு சொல்றோம், அந்த பரங்குன்றில் அந்த கொன்றை மலர்கள் அடியில் காதலன் காதலியும் இருக்கும்போது அவர்கள் அந்த நிலாவை அவர்களுக்கு சாட்சியாக வைத்து பேசுவார்கள், பாடுவார்கள். அந்த மாதிரி இந்த நிலவை 1000 முறை கூப்பிடுற மாதிரி, 1000 நிலவே வா, ஒரு நிலவே நல்லா இருக்கும், 1000 நிலவே வந்தால் காப்பியங்கள்ல சிலப்பதிகாரம், ஒரு மன்னர் அவர் கேட்ட அவருக்கு வந்த தகவலை வச்சு ஒரு காப்பியமா எழுதுறாரு. அது காப்பியமா வரணுங்கிறது இல்லை, அவர் எழுத ஆரம்பிக்கிறார், அது காப்பியமா இன்ன வரைக்கும் நின்றுடுது. இந்த சிலப்பதிகாரத்தை அவர் எழுதுறதுக்கு அதுல இருக்கிற அந்த கூறுகள் ஒவ்வொருடைய அந்த காதை, ஒவ்வொரு காதையிலும், அரங்கேற்று காதையிலிருந்து ஒவ்வொரு காதையிலுமே நாடகத்துக்கு உண்டான, இசைக்குண்டான ஒவ்வொரு பண்பும் அதுல தெரியும். இவர் மன்னராக இருந்தவர் எப்படி எழுதினார் இசையை பத்தி, அது இசை நாடகமா அப்படின்னா இலக்கியம். சிலப்பதிகாரம் 50 காப்பியத்தில் ஒண்ணு, அது இசை காவியமானா இவருக்கு இசையை பத்தி எப்படி தெரியும்? இது என்ன சொல்றாங்க அப்படின்னா, அந்த காலத்துல இது நடந்த இடம் ஒண்ணு, அவர் இருந்த இடம் ஒண்ணு, இதுக்கு முத்தாய்ப்பா கண்ணகி மலையில இருந்து புஷ்ப விமானத்துல மேலே போன இடம் ஒண்ணு. இப்போ இளங்கோவடிகள் அங்க சேர நாட்டுக்கு வந்து அங்க போறாரு, அது கேரள நாட்டு இப்போ பார்டர். அங்க போயிட்டு அங்க இருக்கிறப்ப இந்த மாதிரி ஒரு பத்தினி பெண் வந்தது, தலைவிரி கோலமா இருந்தது, அது விண்ணேகி போச்சு, ஆண்டவன் வந்து கூட்டிட்டு போயிட்டாரு அப்படின்னு சாதாரணமா சொல்ல, அங்க இருந்த மக்கள், மலைவாழ் மக்கள் அதை வந்து ஒரு கவிதை வடிவில், இசை வடிவில் அவங்க வந்து இந்த கதையை சொன்னாங்க. அதை தான் இவர் வந்து பூம்புகாரில்
ஆரம்பிச்சு ஒவ்வொரு காதையிலுமே அவர் சொல்லிட்டு வர்றாரு. இதுல ஆசான், நடனத்துக்கு ஆசான் எப்படி இருக்கணும், இசைக்கு ஆசான் எப்படி இருக்கணும் அப்படின்னு அந்த இலக்கணம் இளங்கோவடிகள் தந்திருக்காரு. இசைக்கு உண்டான தகுதி யாருக்கு இருக்கோ அவங்க தான் இசையோட அமைப்புல இருக்கணும். ஆசானா இருக்கிறதுக்கு தகுதி என்ன அப்படிங்கிற சொல்றாரு. இன்னும் சொல்ல போனா மாதவி நாட்டியம் ஆடுறப்போ அந்த நாட்டியத்தையும் சொல்றாரு இல்லையா, அதுவுமே இந்த இசையோட வடிவில தான் வந்திருக்கு. அதே மாதிரி இந்த இலக்கியத்துல நம்ம பார்த்தோம்னா மாதவி போய் அந்த இந்திர விழாவில் ஆடிட்டு இருக்காங்க. அது இந்திர விழாங்கிறப்ப ரொம்ப சந்தோஷமான அமைப்பு இல்லையா, அது துள்ளுவதோ இசை, நமக்கு துள்ளுவதோ இசை, ஆனா அங்க துள்ளியதோ இளமை. மாதவியோட இளமை தான் சிலப்பதிகாரம் அமையவே காரணமா இருந்தது. அந்த மாதவியோட இளமை ததும்பும் அந்த நடனத்தை பார்த்த பிறகுதான் கோவலன் தன்னுடைய மனைவி விட்டு பிரிஞ்சு அங்க இருக்கிறாரு. அதுக்கு பிறகு நடந்த கதையெல்லாம் சிலப்பதிகாரத்துல வந்துட்டு இருக்கு. நமக்கு இசை மட்டும் அப்படிங்கிறப்போ அந்த துள்ளல் இசை, துள்ளுவதோ இளமை இசை, அந்த துள்ளுவது இளமை எப்படி இருக்கும், இப்படிதான் இருக்கும்.
நீங்கள் யாரும் எதிர்பார்க்காத ஒரு சிறப்பான நிகழ்வு. இன்றைய தினம் நம்மளே இலக்கியத்தின் இசை என்ற தலைப்பிலே முனைவர் பாலச்சந்திரன் அவர்கள் வந்திருக்கின்றார்கள். அவர்கள் நம் சங்கத்திற்கு அறிமுகமானவர், புதியவர்கள். அவர்கள் ஒவ்வொரு முறையும் தன்னுடைய சொற்பொழிவாளர்களின் நேரத்திலே ஏதாவது ஒரு புதுமையை சொல்லி கொண்டுதான் இருந்தார். அந்த வகையிலே நாதஸ்வர கலைஞரோடு வந்திருக்கிறார். அந்த இசை நுணுக்கங்களை எல்லாம் நமக்கு எடுத்துச் சொல்வதற்காக அந்த அன்பு உள்ளம் அவர்கள் கேட்டிருந்தார்கள். உங்களுக்கெல்லாம் தெரியுது, ரொம்ப ஒவ்வொருத்தரும் இவர்கள் கிடைப்பதே கஷ்டம். இவர்களெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருப்பதற்கு காரணம், கல்யாண வீட்டில் அச்சதப்படுறாங்க, அவர்கள் இவங்க மேலே தான் போடுறாங்க, பொண்ணு மக்கள் மேலே போடுறாரு. அதனால இவர்களெல்லாம் இளமை குறையாமல் வளர்ந்து வாழ்ந்தாங்க. ரெண்டு பேரும் நல்லா இருப்பாங்க கல்யாண வீட்டில். உங்கள் இந்த நாதஸ்வர கலைஞர் வீடியோகிராஃபர் தான். எனக்கு அச்சதை கூட அவங்க கல்யாணம் நல்லா இருக்கும், நல்லா இருக்கும், பொண்ணு மக்களுக்கு கலைக்கே போகிறோம். அது மிகவும் அருமையான ஒரு இசை கலைஞர்கள். இன்றைய தினம் நம்மிடையே பேச வந்திருக்கும் பாலச்சந்திரன் அவர்கள் இசை இந்த அறிஞர்களை எல்லாம் அறிமுகப்படுத்துவார்கள். பாலச்சந்திரன் அவர்கள் அவர் மன்னச்சந்திரன் இருக்கின்றார்கள். ஒரு சிறந்த கவிஞர், ஒரு ஆசிரியரின் மைந்தர், தமிழ் ஆசிரியரின் மகன். அதுதான் சிறப்பு. அவர்கள் பன்முகம் கொண்டவர்கள், ஜோதிடராக இருக்கின்றார்கள், சிங்கமாக ஹரிமா சங்கத்தின் உறுப்பினராக இருக்கின்றார்கள், திரைப்பட வசனகர்த்தாவாக இருக்கார். அண்ணா நகர் முதல் திரைப்படம் பிடிக்கிறது. அண்ணா நகர் முதல் ஒரு திரைப்படத்திற்கு இவர் தான் வசனகர்த்தார். நிறைய படங்களுக்கு கவிஞர் அதற்குரிய பாலச்சந்திரனுடைய அன்போடு வேலைக்கு நடக்கிறது. எனக்கு தூள் சீட்டு கொடுக்குறவங்க ஒரு அருமையான அனுபவம். ஜோதிடராக நல்ல பல நல்ல உணவுக்கு நல்வழியை காட்டுகின்ற ஒரு அனுபவம். ஆகவே அவர்களை உங்களின் சாதனை திருச்சி தமிழகத்தின் சாதனை வருகிற வகையில் வரவேற்கிறோம். இசைக்கலைஞர்கள் அவர்கள் அழைப்புடன் இருக்கிற போராட வணக்கங்கள், வாழ்த்துக்கள். வந்திருக்கின்ற அத்தனை அனுபவங்கள் நிறையவே வந்திருக்கிறார்கள். வந்து கொண்டிருக்கின்ற அனுபவங்களையும் தமிழ் சங்கத்தின் சார்பில் வருகிறவர்கள் இதோ நம் இலக்கியத்தின் இசை. அதோட சிறப்பு அவர்கள் தினந்தோறும் மதிய வேலை உணவை அன்னதானமாக செய்து கொண்டிருக்கிறார். அந்த 5 வருடமாக அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த பாடசாலை ஓரத்தில் இருக்கின்ற வாழ்வாதாரங்கள் உணவுக்காக உழைத்துக் கொண்டிருக்கிறவர்கள் தினமும் அவர்கள் அப்பேற்பட்ட நல்ல அன்னதான பிரபு அவர்களை தமிழ்ச்சங்கத்தின் சார்பிலே வந்திருக்கின்ற நிறுவனங்களின் தமிழ்ச்சங்கத்தின் சார்பிலே விளையாடுவதை வரவேற்று அசையாமல் ஆறாமல் பரப்பெடுத்துக் கொண்டிருக்கின்ற எங்கள் அன்பு பாபு அவர்களின் தமிழ்ச்சங்கத்தின் சார்பிலே வரவேற்கின்றோம். இலக்கிய இசை மங்கள கீத நாத மறையோர் குழாம். இப்போ நான் சொன்ன வார்த்தைக்கு நம்மளே ஒரு கோனா நோட்ஸ் போட்டாகணும். மங்கள கீத நாத மறையோர் குழாம், இது பெரிய புராணத்தில் வருது. அவங்க திருமணத்தின் போது மங்களமான கீதம்னா பாட்டு, நாதம் இசையும் பாட்டும் கலந்த மறையோர் குழாம்னா ஒரு குழு. மங்களம் அப்படிங்கிறது இப்போ பார்த்தீங்கன்னா திருமணத்தில் கல்யாண பொண்ணே தலைவரி குளமாக இருக்குது. முக்கால்வாசி வர்ற பெண்களும் சரி இவங்களும் சரி தலைவரி குளம் தான்.
அந்த மங்களம் அப்படிங்கிறப்ப என்ன ஆகுது அப்படின்னா மங்கள இசை அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க. பெரிய புராணத்திலேயே திருமணத்திற்கு நடனமாடும் ஒரு குழு இருந்தது. மங்கள கீத நாத மறையோர் குழாம்னு பேர் இருக்கு. அந்த குழாம் ஒரு தனி ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு குழுவா இருப்பாங்க. அந்த குழுவை கூப்பிட்டு அந்த எந்த ஊர்ல என்ன திருமணம் நடக்குதோ அந்த திருமணத்துல பெண்களுக்கும் சரி ஆண்களுக்கும் சரி மன வாழ்க்கை இல்வாழ்க்கையில் நுழைகின்ற அந்த மணமக்களுக்கு அறிவுரை சொல்லும் வண்ணம் அவங்களுக்கு வாழ்க்கையை எப்படி நடத்தணுங்கிறதுக்காக இவங்க ஒரு குழுவா இருந்து நடனம் நடத்தி ஆடல் பாடல் நம்ம இப்ப சொல்றோம் இல்லையா, அந்த ஆடல் பாடல் நிகழ்ச்சியோட நடத்தினாங்க அப்படிங்கிறது தான் அந்த பெரிய புராணத்தில் உள்ள குறிப்பு. இப்ப அந்த குறிப்பு இப்பவும் நடைமுறையில இருக்கு. ஆனா குறிப்பா இல்லாம நம்ம சரி டான்ஸ் பாட்டு ரைட் ஓகே எப்படா போவோம், கல்யாணம் முடிஞ்சா மொய் கொடுத்துட்டு அப்படியே கிளம்பி போற அளவுக்கு இருக்கு. நமக்கும் அவசரம். அந்த குழாம்ல என்ன பண்றாங்கிறது தெரியல. இப்ப இருக்கிறது பார்த்தீங்கன்னா மணமகளும் ஆட ஆரம்பிச்சுறாங்க, மணமகனும் ஆட ஆரம்பிச்சுறாங்க. இது இப்போ ஃபேஷன் அப்படின்னு கொண்டு போயிடுறாங்க. நமது பண்பாடு கலாச்சாரம் அப்படின்னா ஒவ்வொரு நுண்கலைகளும் இசையோடு இணைந்த நுண்கலைகளாக தான் இருந்தது. இந்த நுண்கலைகள் அப்படின்னா பாரதியார் சொல்றது மாதிரி ஆயக்கலைகள் 64. இந்த ஆயக்கலைகள் ஒவ்வொன்றும் நம்ம லிஸ்ட் போட்டோம்னா அதுல இசையும் உண்டு, நாதமும் உண்டு, முழக்கமும் உண்டு. ஒவ்வொரு இசைக்கருவி யாழாகட்டும் வேரியாகட்டும் ஒவ்வொரு இசைக்கருவியும் எப்படி இசைக்கணும் அப்படிங்கிறது முதற்கொண்டு நமக்கு இலக்கணம் வகுத்து தந்திருக்காங்க. இதையும் இந்த இலக்கியங்கள் நிறைய இடத்துல குறிப்பிடுது. ஒவ்வொரு இடத்துலையும் இலக்கியத்துல இசையை பத்தி நம்ம பார்க்கிறப்போ இவ்வளவுலாம் இருந்த ஒரு அருந்தமிழ் செந்தமிழ் இப்ப தமிழா இருக்கான்னு நமக்கு சந்தேகமா போகுது. தமிழ் வார்த்தை அப்படிங்கிறத மறைஞ்சு போன மாதிரி இருக்கு. சில சமயங்கள் நமக்கு எல்லாமே மாடலாக தான் தெரியுதே தவிர ஒரு மாடல் அப்படின்னு தான் வருது. நம்ம சொல்லக்கூடிய செய்யக்கூடிய அந்த மாடல் இலக்கணத்துல இலக்கியத்துல இருக்கு. இலக்கணமே உண்டு. அகையே நகை இழிவரல் ஒவ்வொரு அந்த முகபாவம் இருக்கு இல்லையா, மன்னவன் வந்தானேன்னு ஒரு பாட்டு ஒன்று இருக்கும். அந்த பாட்டுல ஒவ்வொரு இதுலயும் அந்த முகபாவத்தை அவங்களுடைய வெக்கம் அழுகை கோபம் ஆத்திரம் ரௌத்ரம் இன்பம் எல்லாத்தையும் காமிக்கக்கூடியது அப்படின்னு சொல்லி தொல்காப்பிய இலக்கணம் வகுத்திருக்கு. அந்த இலக்கணப்படி இருந்த இசைகள் நிறைய உண்டு. அந்த இலக்கணப்படி இருந்த இசைகளும் இந்த இலக்கியங்கள்ல பல இடத்துல நிறைய இடத்துல காமிக்குது. நம்ம இப்போ ஒவ்வொன்றா லிஸ்ட் போட்டு இப்போ 10 பாட்டு மட்டும் எடுத்தோம்னா கிட்டத்தட்ட 416 இடத்துல குறிப்பு இருக்குன்னு சொன்னேன். அந்த 416 குறிப்பும் நான் இப்போ சொல்லி அதுக்கு தகுந்த மாதிரி திரை இசையில் வந்தது. இப்போ இவங்க தனி ட்ராக்கு முன்ன இப்போ பாடுறாங்க இல்லையா, சினிமாவில் ஒரு ஹீரோ ஹீரோயின் அவங்க தனியாக போவாங்க, காமெடி தனியாக போயிட்டு இருக்கோம். ரெண்டுமே சம்மந்தமே இல்லாமல் இருக்க மாதிரி இருக்கும். இப்போ அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு சின்ன சந்தேகம் வந்திருக்கும். நான் பாட்டுக்கு இலக்கியத்தில் இசை பற்றி நான் பாட்டுக்கு பேசிட்டு இருக்கேன், ஆனால் அப்பப்போ ஒரு பாட்டை மட்டும் வாசிச்சுட்டு இருக்காங்க அப்படின்ட்டு. இது எங்க ரெண்டுமே நம்ம இணைக்க முடியும் அப்படின்னா இலக்கியத்தில் கூறப்பட்ட அந்த கூறுகள் இந்த பாட்டுல உண்டு. இப்ப வாசித்த எல்லா பாட்டுக்குமே இலக்கணத்துல இலக்கியத்துல எந்த இடத்துல இருக்கு, இந்த பார்த்தேன் ரசித்தேன் அப்படி மட்டும் நம்ம சொல்றோம். இதே மாதிரிதான் இந்த தேன் தேன் முடிகிறது இலக்கியத்துல உண்டு. இதைத்தான் அதை எளிமைப்படுத்தி நம்ம சுட்டு தந்தாங்கன்னு சொல்ல, நமக்கு எளிமைப்படுத்தி தந்தாங்க. இதே மாதிரி அத்திக்காய் ஆலங்காய் அப்படின்னு ஒரு பாட்டு ஒன்று இருக்கும், இத்திக்காய் காயாதே அப்படின்ட்டு. இப்போ எந்தையும் நுந்தையும் ஒரு பாட்டு ஒன்று இருக்கு. அத நறுமுகையே நறுமுகையேன்னு ஒரு சினிமா பாட்டுல அதை எடுத்து கையாண்டிருப்பாங்க. அதை காப்பி அடிச்சாங்கன்னு சொல்ல வரல, அந்த இலக்கண வார்த்தையை இலக்கிய வார்த்தையை அப்படியே இவங்க கொண்டு வந்திருக்காங்க. நமக்கு ரொம்ப பேருக்கு இப்ப இருக்கிறவங்களுக்கு குறுக்குன்னா தெரியாதுன்னு வச்சுக்கோமே. குறுக்குன்னா இடுப்பு, குறுக்கு சிறுத்தவளே சினிமா பாட்டுல வந்த பிறகுதான் குறுக்குன்னா இடுப்புங்கிறதே தெரியற அளவுக்கு நம்ம வந்துட்டோம். தமிழ் அந்த அளவுக்கு நம்ம வளர்ச்சியில இருக்கோம். இந்த குறுக்கு ஒவ்வொரு வார்த்தையுமே சில வார்த்தைகள்லாம் பார்த்தீங்கன்னா
நமக்கு தெரியாத அதுல அந்த தீண்டாய் மெய் தீண்டாய்ன்னு ஒரு பாட்டு ஒன்று இருக்கும். அது அருமையான தமிழ் பாட்டு. ஆனா அது போடப்பட்ட இடம் நான் இங்க பாடுற மாதிரி இல்லை. அந்த பாட்டை இப்போ நம்ம பாடணும்னா பாடலாம், அதை இவங்க வாசிக்கலாம், எனக்கும் தெரியும் அவங்களுக்கும் தெரியும், அந்த பாட்டை நான் பாடலாம். ஆனா அதோடைய அர்த்தத்தை பார்த்தோம்னா காதுல ரத்தம் வந்துடும். அந்த தீண்டாய் மெய் தீண்டாய்ங்கிறது இலக்கியத்துல இருக்கிறத எந்த இடத்துல பயன்படுத்தணுமோ அது இல்லாம இது ஆண் பெண் உறவுகளுக்காக, வக்கரமான உறவுகளுக்காக கொண்டு வந்துட்டாங்க. அதனால அதெல்லாம் விட்டாச்சு. இந்த இலக்கியம் இதுல இசையில வந்து முதல்ல இந்த இன்பம் பொங்கு வெண்ணிலா அப்படின்னு வந்ததாகட்டும், 1000 நிலவே வா அப்படின்னு வந்ததாகட்டும், இது எதுக்காக அப்படின்னா அந்த காலத்துல தலைவன் ஒரு இடத்துலையும் தலைவி ஒரு இடத்துலையும் இருந்து அந்த நிலவை பார்த்து 2 பேரும் அந்த இடத்துல அவங்களுக்கு ஒரு நிலவை பத்தி பாடி அந்த நிலாவோட இங்க ஐக்கியமாற மாதிரி. பாரி மகளிர் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, அவங்கள பத்தி பாடினாலும் அங்கவை சங்கவை, அதுவுமே இலக்கணத்துல ரொம்ப இலக்கியத்துல ரொம்ப அருமையா இருக்கு. அவங்களுடைய இசையும் அவங்களுடைய வாழும் முறை இது எல்லாமே நம்மளுடைய வாழ்க்கை முறைக்கு எப்படி இருக்கணும்னு வந்ததுதான். அந்த பாடல் வரிகளும் நிறைய படத்துல நிறைய இதுல இருக்கு. இப்ப இன்ப பொங்கு வெண்ணிலா அப்படிங்கிறதும் சரி, 1000 நிலவை வாங்குறதும் சரி, இலக்கியத்துல இருந்தது தான். இலக்கியத்துல இந்த நிலவை பத்தி பேசி அந்த நிலவை பத்தி பாடி ஒவ்வொரு நிலா பாட்டுன்னு எடுத்தோம்னா நிறைய இருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி விண்ணோடும் முகிலோடும் அதுவும் நிலவு தான். நிலவுங்கிறது எதுக்கு வருது அப்படின்னா நிலவை வந்து ஒப்பிடுவாங்க, பெண்ணுக்கு ஒப்பிடுவாங்க. அந்த பெண்ணுக்கு ஒப்பிடுறதோடு இல்லாம அதை இசையோடு சேர்த்து ஒப்பிடுவாங்க. அந்த மாதிரி இந்த இசையும் இலக்கியத்தில் இருந்த இசை பற்றிய குறிப்புகளும் எல்லாரும் சொல்லுவாங்களே, கடல் அளவு உள்ள இந்த இலக்கியத்தில் நான் ஒரு இப்போ அணுன்னு சொன்னா கூட புரியாது, ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்து பார்த்துருக்கேன், அவ்வளவுதான். இந்த இலக்கியத்தில் உள்ள இசை அப்படிங்கிறது அதிகமான குறிப்புகளை கொண்டிருக்கு. அந்த ஒவ்வொரு குறிப்புமே நம்ம வந்து இன்னும் நுண்மான் முழைன்னு சொல்லுவாங்க, நம்ம ஒவ்வொரு இன்ச்சான்னு சொல்லலாம். அதை நம்ம பார்த்தோம்னு வைங்களேன் ரொம்ப அருமையா இருக்கும். இது ஒரு ஆராய்ச்சி கட்டுரையாவே கொண்டு வந்திருக்கேன். ஒவ்வொரு பக்கத்துலையும் 10 பாட்டுல, பரிபாடல்ல, 8 தொகையில, குறுந்தொகையில, ஒவ்வொரு இதுலையுமே எந்தெந்த இடத்துல இந்த இசையை பற்றி குறிப்பு இருக்கு அப்படிங்கிறத நான் குறிப்பா எடுத்து வச்சிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா அதை வந்து நம்ம தலைவர்கிட்ட அமைச்சர்கிட்ட நான் வாட்ஸ்அப்ல அனுப்புறேன். வேணுங்கிறவங்க அதை எடுத்து எந்தெந்த இடத்துல இருக்குன்னு பார்த்துக்கோங்க. சப்போஸ் அதுல உங்களுக்கு ஏதாவது ஐயம் இருந்தால், இந்த இடத்துல இது இல்லை அப்படிங்கிற மாதிரினா எனக்கு தகவல் சொல்லலாம். நான் வந்து இலக்கணத்தோட இலக்கியத்தோட உள்ளதெல்லாம் எடுத்து அனுப்பியிருக்கேன். ஐயாவுக்கு நான் அனுப்பிடுறேன். உங்களுக்கு ஏதாவது அதை பத்தி தெரிஞ்சுக்கணும், நல்லா அதுல வந்து பார்க்கணும்னா நீங்க அதை பாருங்க. அந்த இதுல ஏதாவது தவறு இருந்தால் எனக்கு தெரிந்து 100க்கு 99.99% தவறு வர வாய்ப்பில்லை. வாய்ப்பு இருந்தால், தவறு இருந்தால் அதை சுட்டி காட்டினேன்னா அதை ஏற்றுக்கிறதுக்கு நான் தயாராக இருக்கிறேன். இப்போ உங்களுக்கு ஏதாவது ஒரு பாடல் விருப்பமா இருந்தால் அவங்க இசைக்கிறதுக்கு அவங்க தயார். அமுதை புலியின் நிலவே
சிவபெருமான் நிறைய திருவிளையாடல் உண்டு. நம்ம திருச்சி பக்கத்துல திருவையாறு, அது பக்கத்துல அப்பூதி அடிகள், அப்பூதி அடிகளுடைய வீட்டுக்கு ஒரு தொண்டரா போறாரு சிவபெருமான். அங்க வந்து அந்த வீட்டில் விருந்து உண்ண போகும்போது அவங்க வீட்டு குழந்தைய பாம்பு தீண்டிது. அந்த பாம்பு தீண்டத அந்த நாகத்தை திருப்பியும் வரவழைச்சு அந்த விஷயத்தை எடுக்கக்கூடியது அந்த இசை. அந்த நாகமணி மேல் இருக்கும் அப்படிங்கிற அந்த ஒரு இசை இல்லையா, அது வந்து மிகவும் உயர்தரமான ஒரு நல்ல உயரிய இசை குறிப்புகளோடு உள்ளது.
நிகழ்ந்த நிகழ்ச்சியில பாடப்பட்ட இந்த பாடல் அப்படின்னு நம்ம எங்களுக்கு பார்த்துருக்கோம். இந்த நாடகத்துடைய நஞ்சையை கொண்டு வரக்கூடிய தன்மை இசைக்கு உண்டு. அந்த நாடகம் வந்து அந்த இசை மூலம் அந்த நஞ்சை அளித்த நல்ல ஒரு மருந்தாகவும் இசை இருந்தது. இலக்கியத்தில் இசையை பற்றி நான் அறிந்த தெரிந்த ஒரு சில நிகழ்வுகள், ஒரு சில தகவல் மட்டும் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். இன்னும் வாய்ப்பு கிடைத்தால் அடுத்த இதை நம்ம வேற மாதிரி நம்ம பார்க்கலாம். இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி தமிழ் சங்கத்திற்கும் ஆண்டோருக்கும் சான்றோருக்கும் அமைச்சர் பெருமக்களுக்கும் இத்தனை நேரம் வந்து இருந்து கேட்ட உங்கள் அனைவருக்கும் எனது அறிவியல் நன்றி. நாடசர கலைஞர் இசை வேந்தர் மனத்தினூர் சுதன் அவர்கள்